2021ஆம் ஆண்டுக்கு பிறகு யூகே வந்த எல்லாருமே செட்டில்மெண்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு பீக்கான டைம்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். 2026, 27ஆம் ஆண்டுகள்ல நிறைய பேர் இந்த செட்டில்மெண்ட்டுக்கு போறாங்க. செட்டில்மெண்ட் அப்படின்றதையும் தாண்டி சிட்டிசன்ஷிப்புக்கு போனாலும் சரி, இல்ல ILR அப்படின்ற செட்டில்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, இதன் போது கேட்கப்படுற மிக முக்கியமான ஒரு ரிக்வயர்மெண்ட் அல்லது கம்பல்சரியான ஒரு ரிக்வயர்மெண்ட் என்ன அப்படின்னா லைஃப் இன் த யூகே டெஸ்ட். இந்த லைஃப் இன் த யூகே டெஸ்ட் வந்து நிறைய பேருக்கு குழப்பங்களை ஏற்படுத்தும். இதுல பாஸ் பண்ணல அப்படின்னா செட்டில்மெண்ட்டுக்கு போகவே முடியாது. நீங்க எத்தனை தடவை எடுத்தாலும் இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் செட்டில்மெண்ட்டுக்கு போகலாம். மற்ற எல்லா ரிக்வயர்மெண்ட்டும் நமக்கு இருந்தாலும் கூட இதுல பாஸ் பண்றது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கான மாற்றீடுகள் இல்ல இதுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இந்த லைஃப் இன் த யூகே டெஸ்ட்டை எப்படி பாஸ் பண்ணலாம், இதுல எப்படியான கேள்விகள் வரும், இந்த கேள்விகளுக்கான பதில்களை எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயிலான விஷயங்கள் இந்த வீடியோல வரப்போகிறது. இது லைஃப் இன் த யூகே டெஸ்ட் அப்படின்றது மட்டும் இல்லாம செட்டில்மெண்ட்டுக்கு போகும்போது நிறைய பேருக்கு இருக்கிற பல கேள்விகள், நம்ம கிட்ட கேட்கிற கேள்விகள், இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற டாக்குமெண்டேஷன் பத்தின விஷயங்களும் இந்த வீடியோல வரப்போகிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க, அதுக்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ரூட்ல இருந்தோ இல்ல பார்ட்னர்ஸ் ரூட்லயோ எந்த ஒரு ரூட்ல நீங்க இருந்தாலும் நீங்க செட்டில்மெண்ட்டுக்கு போகும்போது இந்த லைஃப் இன் த யூகே அப்படின்ற ஒரு டெஸ்ட் அவசியமாகிறது. இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணி இருந்தா மட்டும்தான் உங்களால செட்டில்மெண்ட்டுக்கு போக முடியும் அப்படின்றதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். இந்த எக்ஸாமை பொறுத்தவரையில இதுல என்ன பார்க்கப்படுது அப்படின்னா யூகேல நீங்க இன்டிகிரேட் ஆக முடியுமா, யூகேனுடைய ஹிஸ்டரி, அதே நேரம் சட்டங்கள், அரசியல் அமைப்புகள், இல்ல இந்த பிரித்தானியாவினுடைய தரை தோற்றவியல் அப்படின்ற விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கு அப்படின்றத வச்சு இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸா இல்ல ஃபெயிலா அப்படின்றது தீர்மானிக்கப்படும். இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரையில ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா இதுல நீங்க பதில்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களால அவ்வளவு எழுத முடியல, இல்லைனால ஆங்கிலத்தில் அவ்வளவு பெரிய ஒரு மொழி தேர்ச்சி இல்லை அப்படின்னா கூட பயப்படாம இந்த எக்ஸாமை நீங்க எடுக்கலாம். இது முற்றுமுழுதாக MCQ முறையிலான, அதாவது சரியான விடைய ஏதாவது ஒரு விடைய தெரிவு செய்யக்கூடிய வகையிலான ஒரு கேள்வியாக கேட்கப்படும். இந்த லைஃப் இன் த யூகே எக்ஸாம்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா 24 கேள்விகள் மட்டும்தான் இதுல இருக்கு. இந்த 24 கேள்விகள்ல 18 கேள்விகளுக்கு நீங்க சரியான பதில சொன்னீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணதாக அறிவிக்கப்படும். சில காலத்துக்கு முன்னால இது எப்படி பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க லைஃப் இன் த யூகே எக்ஸாம் எடுத்து அதுல உங்களுக்கான பாஸ் மார்க் ஒரு லெட்டராக அறிவிக்கப்படும். நீங்க உங்களுடைய செட்டில்மெண்ட் நேரத்துல இந்த லெட்டரை சப்மிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனா இப்போ எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பாஸ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட செட்டில்மெண்ட் அப்ளிகேஷன்ல இதற்கான ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கப்படும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றது இப்போ இருக்கிற ஒரு சிஸ்டமா இருக்கு. இந்த லைஃப் இன் த யூகே டெஸ்ட்டை பொறுத்தவரையில எனக்கு செட்டில்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்கு, இல்ல 3 வருஷம் இருக்கு, நான் இப்பவே செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அது நியாயமான ஒரு கேள்விதான். இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா லைஃப் இன் த யூகே எக்ஸாம் எப்பவுமே எக்ஸ்பயர்ட் ஆகாது. நீங்க ஒரு தடவை செஞ்சிட்டீங்க அப்படின்னா அது லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கும். ILRக்கு மட்டும் இல்லாம சிட்டிசன்ஷிப்புக்கும் உங்களுக்கு அதே எக்ஸாம் தேவைப்படும். ஸோ ஒரு தடவை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பையும் நீங்க அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ 75 விதமான மார்க்ஸ் நீங்க எடுக்கணும். இந்த 75 விதமான மார்க்ஸ் அப்படின்றது வந்து 24 கேள்விகள்ல 18 கேள்விகள். இதுக்காக நம்ம உட்கார்ந்து படிக்கணுமா, யூகேனுடைய இந்த ஹிஸ்டரி, லா, அரசியல் அப்படின்ற விஷயங்களை பத்தி முற்றுமுழுதான ஒரு நாலேஜ் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு கேட்டா இது 2 விதமா சொல்லலாம். முற்றுமுழுதான ஒரு நாலேஜ் இருக்கணும், ஆனா இதுக்காக தியரிட்டிக்கலா நம்ம உட்கார்ந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இதுக்கான டம்ஸ் நிறையவே இருக்கு. டம்ஸ் அப்படின்னும் போது மாக் டெஸ்ட்களை நீங்க பாஸ் பண்ணலாம். மாக் டெஸ்ட்களை அதிகமாக பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல் டைம்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அதுவாகவே இருக்கும் அப்படின்றதுதான் இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நீங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலோ இல்ல ஆப்பிள் யூஸ் பண்ணாலோ லைஃப் இன் த யூகே டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணலாம். இந்த ஆப் ஒரு பேட் ஆப். லைஃப் டைமா நீங்க வாங்கும் போது 8 பவுண்ட்கள் வரையில இந்த ஆப்புக்காக செலவாகும். பொதுவா நீங்க பிளே ஸ்டோர்லயோ ஆப் ஸ்டோர்லயோ போய் பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஸ் இதுல கிடைக்கும். ஆனா இதுல சரியான ஆப் எது அப்படின்றது தேர்றதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் யூஸ் பண்ண ஆப் ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருந்தது. அதுல வந்த கேள்விகள் அப்படியே ரியல் டைம்லயும் வந்துருந்துச்சு. அந்த ஆப் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தரேன். அந்த ஆப் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்க புக் பண்றதுக்கு 50 பவுண்ட்ஸ்கள் செலவாகும். ஸோ 50 பவுண்ட்களை வச்சு இந்த எக்ஸாமை நீங்க புக் பண்ணலாம்.
3 நாட்களுக்கு முன்னால புக் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய எக்ஸாம் உங்களுக்கு எப்போ எடுக்கணுமோ அதற்கு 3 நாளுக்கு முதல்லயே நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க அதுக்கு முன்னே எக்ஸாம் புக் பண்ணா மட்டும்தான் 3 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான இடம் கிடைக்கும். இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய செட்டில்மெண்ட் காலம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இது என்னுடைய ஒரு பர்சனலான அட்வைஸ். என்ன அப்படின்னா, நீங்க செட்டில்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணும்போது உங்களுக்கான டேட்ஸ் கிடைக்காம போகலாம். சில நேரங்கள்ல நீங்க ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். இப்படியான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ரீடேக் எடுக்கிறதுக்கான காலப்பகுதிகள் ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலாக அமையும். இதே நேரம் 3 நாட்களுக்கு முதல்ல நீங்க கேன்சல் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு ரிஃபண்ட் கிடைக்கும். ஆனா 3 நாட்களுக்கு பிறகு நீங்க அதாவது எக்ஸாம் நெருங்கும் போது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இந்த 50 பவுண்ட்ஸ் உங்களுக்கு ரிஃபண்டாக கிடைக்காது. அன்லஸ் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல நீங்க நிரூபிக்கக்கூடிய காரணங்கள் இல்லாத பட்சத்துல இந்த 50 பவுண்ட்ஸ் உங்களால ரீஃபண்ட் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ ஆரம்பத்துல இருந்து ப்ரிப்பேர் ஆகிறது மூலமா இதை நீங்க குறைக்கலாம். இந்த ஆப்ஸை பொறுத்தவரையில இந்த ஆப்ஸ்ல 3500க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கு. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, 3500 கேள்விகள்ல 24 கேள்விகள் தான் ரியல் டைம்ல வரப்போகுது அப்படின்னு போது இதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிறையவே இருக்கும். நீங்க வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. சில நேரங்களில் வரக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு அதே மாதிரியான கேள்விகள் இருக்கும், ஆனா வேற பதில்களா இருக்கும். இப்படியான பெருமளவிலான குழப்பங்கள் இருக்கு. இதுல ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, யூகேனுடைய ஹிஸ்டரி சம்பந்தமானது. ஒரு போர் நடந்த ஆண்டு, இல்ல ஒரு மன்னர் இந்த மன்னருக்கு கீழே இருந்தது, இல்ல ஸ்காட்லாந்து வேல்ஸ் பற்றிய அரசியல்கள், போர்கள், இப்படியான விஷயங்கள்ல ரொம்பவே கவனம் எடுத்து படிக்க வேண்டியதாக இருக்கும். யூகேனுடைய பார்லிமெண்ட்ல எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் நடக்கும், இப்போதைய பிரதமர் யார், இல்ல முன்னாள் பிரதமர்கள் யார், யாருடைய ஆட்சியில மாற்றங்கள் வந்தது அப்படின்ற பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் இதுல இருக்கு. என்னுடைய ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும் போது எத்தனை கேள்விகள் இருக்கோ அத்தனை கேள்விகளுக்கும் முதல்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வர்றது ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும். இந்த 3000 கேள்விகளையும் முதல் தடவையில நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு வரக்கூடிய தடவைகள்ல நீங்க மாக் டெஸ்ட் எடுக்கலாம். 24 கேள்விகள் ஷஃபிள் ஆகி ரேண்டமா வந்துட்டு இருக்கும். அப்படியான டெஸ்ட்ல நீங்க ஏகப்பட்ட டெஸ்ட் எடுக்கணும். கிட்டத்தட்ட 150 தொடக்கம் 200 தடவைகள் இந்த மாக் டெஸ்ட்டை நீங்க செய்ய வேண்டியதா இருக்கும். அப்படி செய்யும் போது உங்களுக்கு பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. உதாரணமா 24 கேள்விகள்ல 22, 23 கேள்விகள், சில நேரங்கள்ல 24 கேள்விகளுக்கும் சரியான பதில்கள் வார வரைக்கும் நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க ரியல் டைமுக்கு போகும்போது 18க்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 18க்கு மேல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டிரைவர்ஸ் லைசன்ஸ் எக்ஸாம்லையும் சரி, இல்ல நீங்க ஏதாவது ஒரு ஐடி சர்டிபிகேஷன் எடுக்கிறீங்களாலும் சரி, இந்த மாக் டெஸ்ட்டுக்கான ஒரே ஒரு ரூல் அதுதான். நிறைய தடவை நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல் டைம்ல வரும்போது நீங்க கேள்வியை வாசிக்காம உங்களுக்கு பதில கிளிக் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி தரும். யூகேல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த டெஸ்ட்டுக்கான அப்ரூவ்ட் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு டெஸ்ட் சென்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பத்தி பயப்பட தேவையில்லை. நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னால டெஸ்ட்டை ஷெடியூல் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆவீங்களா இருந்தா உங்களால ஈஸியா இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் விடுற ஒரு தவறு என்ன அப்படின்னா, இவங்க எக்ஸாமுக்கு படிச்சுட்டே இருப்பாங்க, புக் பண்ணிட மாட்டாங்க. ஸோ படிச்சுட்டே இருப்பாங்க, இடையில ஒரு பிரேக் எடுப்பாங்க, இடையில வேற வேலைகளுக்கு போயிடுவாங்க, மறுபடியும் படிக்க வருவாங்க. இப்படியான டைம்ல நிறையவே டைம் லாஸ் ஆகும். ஸோ எக்ஸாம் நீங்க ப்ரீ புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ எக்ஸாமுக்கு போக போறோம் அப்படின்றது தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் கொஞ்சம் மும்முரமா படிப்பீங்க, இன்னும் கொஞ்சம் மும்முரமா நீங்க இதுல செயற்படுவீங்க. அப்படின்றதுனால எக்ஸாமை முதல்ல புக் பண்ணி கொஞ்சம் டைம் வச்சுட்டு ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்ஸோ டைம் வச்சுட்டு நீங்க ப்ரிப்பேர் ஆயிருங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் டெட்லைனை வச்சு உங்களால இந்த எக்ஸாமுக்கு போகக்கூடியதாக இருக்கும். டிபெண்டன்ஸை பொறுத்தவரையில 18 வயதுக்கு குறைந்தவர்களுக்கும் 65 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் இந்த எக்ஸாம் செய்ய வேண்டியதில்லை. இவங்க செட்டில்மெண்ட்டுக்கு போகும்போது இந்த எக்ஸாமுக்கான ஒரு கம்பல்சரி அப்படின்ற விஷயம் கிடையாது. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எக்ஸாம் கம்பல்சரி கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்பவே ஒரு கஷ்டமான எக்ஸாமா இது அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுல கொஞ்சம் மூளையை பாவிச்சு செயற்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நிறைய கேள்விகள் ஒரே மாதிரியான கேள்விகளா இருக்கும். நான் சொன்ன இந்த 3500 கேள்விகள்ல கூட நிறைய ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால 3500 அப்படின்னும் போது அதனுடைய ஆக்சுவல் நம்பரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கேள்விகள் தான் இருக்கும். இந்த ரிப்பீட் ஆகிற கேள்விகளுக்கும் கூட தொடர்ச்சியா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு மாக் டெஸ்ட்டை போட்டு நீங்க தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நேரம் நீங்க ஐஎல்ஆருக்கு போகும்போது இந்த லைஃப் இன் தி யூகே டெஸ்ட் மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்களை நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய மேண்டட்டரி டாக்குமெண்ட்ஸ்ல மிக முக்கியமான ஒரு மேண்டட்டரி டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாயர் ரெஃபரன்ஸ் லெட்டர். இந்த வேலைக்கு நீங்க தொடர்ச்சியா தேவைப்படுறீங்க, நீங்க இவ்வளவு சம்பளம் இப்போ வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத உறுதிப்படுத்தி உங்களுடைய எம்ப்ளாயர் ஒரு கடிதம் தரணும். அதோட சேர்த்து உங்களுடைய சேலரி ஸ்லிப்பையும் நீங்க சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த சேலரி ஸ்லிப் அப்படின்றது மேண்டட்டரியான ஒரு டாக்குமெண்ட் கிடையாது. ஆனாலும்
ஒரு அட்வைசபிள் மெத்தட் என்ன அப்படின்னா, கடைசியா எடுத்த 3 மாதங்களுக்கான salary ஸ்லிப்பையும் நீங்க அட்டாச் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி அட்டாச் பண்ணும்போது கேஸ் ஒர்க்கர்ஸ் உங்களுடைய கேஸை துரிதப்படுத்துறதுக்கும் உங்களுடைய கேஸினுடைய ஒரு ஒத்தென்டிசிட்டியை காட்டுறதுக்கும் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவரை காலமும் B1 ஆக இருந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் அடுத்த வருடம் மார்ச் மாதத்துக்கு பிறகு B2 ஆக அதிகரிக்குது. ஸோ B1ல காட்டி யாராவது உள்ள வந்திருந்தீங்க அப்படின்னா B2 எக்ஸாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். மார்ச்சுக்கு பிறகு ILRக்கோ அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கோ போறவங்களுக்கு இந்த ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு. ஸோ இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து UKVIயால அப்ரூவ் ஆகியிருக்கக்கூடிய பல சென்டர்ஸ்ல ஸ்பீக்கிங் மற்றும் லிசனிங்கை மட்டும் வச்சு இந்த B2 நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எழுத வேண்டிய அவசியம் இருக்கா, இல்ல ஸ்டூடெண்டா வரும்போது நம்ம IELTSல நிறைய விஷயம் எழுதி வந்திருப்போம், அப்படியான எழுத வேண்டிய கட்டாயங்கள் இதுல கிடையாது. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் அப்படின்றதையும் ரொம்பவே கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ ILRக்கு போகும்போது இருக்க வேண்டிய மிக முக்கியமான ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, கண்டினியூஸ் ஸ்டே இன் த சேம் விசா கேட்டகரி, அதுக்கப்புறம் உங்களுடைய எம்ப்ளாயர் ரெஃபரன்ஸ் லெட்டர், லைஃப் இன் த யூகே பாஸ் பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர், குறிப்பிட்ட காலத்துல 180 நாட்களுக்கு மேல ஒரு வருஷத்துல நீங்க யூகே விட்டு வெளியே இருந்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு ரிக்வயர்மெண்ட். இப்படியான ரிக்வயர்மெண்டோட நீங்க சப்மிட் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுடைய செட்டில்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா கிடைச்சிடும். இன்னும் ஒரு காமனான மித் இருக்கு என்ன அப்படின்னா, உங்க லீவ்ஸ் எல்லாமே ஆத்தரைஸ் அப்படின்றத உறுதிப்படுத்தி உங்களுடைய கம்பெனி ஒரு கடிதம் தரணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா இது ஒரு மேண்டேட்டரி ரிக்வயர்மெண்ட் கிடையாது. இப்படியான லீவ்ஸ் நீங்க சொல்லப்பட்ட லீவ்ஸை விட அதிகமா எடுத்திருக்கீங்க, அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த லீவ்ஸை அப்ரூவ் பண்ணதுக்கான ஒரு லெட்டரை உங்களுடைய கம்பெனி தர வேண்டியதாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ப்ரொசீஜர். நிறைய பேர் சிக்குப்படுற இடம் என்ன அப்படின்னா இந்த லைஃப் இன் த யூகே டெஸ்ட். இது வந்து ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள கொண்டு வரும். ஸ்கில் ஒர்க்கர்ஸா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அகாடமிக் பேக்ரவுண்ட் இருக்கும், அவங்களால ஒரு எக்ஸாமை செய்யக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ஆனா பெரும்பாலும் இதுல மாற்றவங்க யார் அப்படின்னா இந்த டிபெண்டன்ஸ் தான். டிபெண்டன்ஸை பொறுத்தவரை சில நேரங்களில் அவங்களுக்கு அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாம இருக்கும்போது இது ரொம்பவே சிக்கலா இருக்கும். அதனாலதான் முன்கூட்டியே இதை பிளான் பண்ணோம், ஒரு 6 months வச்சு இதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணக்கூடிய அனைத்து வழிகளும் இருக்கு. சரி, நீங்க எப்ப செட்டில்மெண்ட் போறீங்க, நீங்க எப்ப லைஃப் இன் த யூகே டெஸ்ட் எடுக்க போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாலேயே நீங்க லைஃப் இன் த யூகே டெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் பல விஷயங்கள் இந்த சேனல் நம்ம பேசுவோம். நிறைய விஷயங்கள் சமகால நிகழ்வுகள் பற்றி பேசுவோம். எது பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்ற உங்களுடைய ஐடியாஸ் இருந்தா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகள், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.